5 வழி பிரதான சாலை இருளில் மூழ்கியுள்ளது. கோபுர மின்விளக்கு அமைப்பாரா தூத்துக்குடி மேயர்? தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட குருஸ்புரம் பக்கில் ஓடை 4ஆம் பாலம் 5 வழி சாலை சங்கமிக்கும் மாநகராட்சியின் முக்கிய பிரதான சாலையில் ஒன்றாக செயல்பாட்டில் உள்ளது. இந்த சாலையில் முறையாக வேகத்தடை அமைக்காததால் வாகன ஓட்டிகள் தனது வேகத்தை கட்டுப்படுத்தி இந்த சாலையை கடப்பது இல்லை. இதன் காரணமாக இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனம் வரையில் அடிக்கடி ஏற்படும் முட்டல்களும் மோதல்களும் விபத்துக்களை ஏற்படுத்தி வருகிறது. இதில் திரேஸ்புரம் முதல் 3ஆம் மைல் வரையில் போடப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டி சாலை கடந்த 3 ஆண்டுகளில் உடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு பயன்படாத சாலையாக மாறிவிட்டதால் இதை புறநகர் சாலையாக பயன்படுத்த முடியாத அவலமும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 வழி சாலை சந்திப்பில் பொருத்தப்பட்டுள்ள தெருவிளக்கு இந்த ரவுண்டானாவுக்கு தேவையான போதுமான வெளிச்சத்தை தருவதில்லை. இதில் சில சமயங்களில் மின்தடை ஏற்பட்டாலும் தெருவிளக்கு மாலையில் போடுவதற்கு காலதாமதம் ஆனாலும் இந்த பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இருள் சூழ்ந்த நேரத்தில் இந்த சாலையை கடந்து செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மரண பயத்தில்தான் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், கடந்து செல்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட பெண்கள் மாற்றுப்பாதையில் தனது வாகனத்தை பயன்படுத்தியும் கொள்கிறார்கள். மேலும் 5 வழி சாலை சந்திப்பில், அதாவது பக்கில் ஓடை 4ஆம் பாலம் அருகில் கிழக்கும் மேற்கும் பிரதிஷ்டை பெற்ற 2 இந்து கோவில்கள் உள்ளது. இதனால் இங்கு பக்தர்களின் வருகையும் குறைவில்லாமல் உள்ளது. இதனால் இந்த சாலையின் பயன்பாட்டை பலரும் தினமும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆகவே மாநகரை ஒளிமயமாக்கி வருகின்ற மாநகராட்சி நிர்வாகம் இந்த சாலையின் பயன்பாட்டிற்கு இந்த இடத்தில் உயர் ரக கோபுர மின்விளக்கு ஒன்றை அமைத்து இந்த இடத்தில் இருளை நீக்கி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் இந்த சாலையில் நடந்து வரும் விபத்துகளை தடுக்க வேகத்தடையும் அமைத்து தர மாநகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.